இங்க சந்தியான்ற பொண்ணு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகிய குழந்தை இல்லாம இருக்காங்க. இப்போ டாக்டர் கிட்ட போறாங்க, நீங்க குண்டா இருக்கிறதுனால தான் உங்களால கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சந்தியாக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசை. இப்போ புதுசா ஒரு பிளவுஸ் வாங்கி தச்சு வைக்கிறாங்க. அதை பாக்குற மாமியார் யானை மாதிரி இருக்க, நீ எது போட்டாலும் பெருசா தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் சந்தியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி சந்தியாவோட ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கு சந்தியாவும் இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுங்கன்னு சிரிச்சிட்டே சொல்றா. அப்பதான் அந்த ஏரியால ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாம்னு சந்தியாவும் முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல் இருக்காங்க. ஃபேஷன் ஷோ பண்றதுல உடனே விளையாட்டா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீல்ஸ் எடுத்து சந்தியா கையில கொடுத்து ஃபர்ஸ்ட் இதில் நடந்து காட்டுன்னு சொல்றாங்க. சந்தியாவும் அதில் நடக்க ட்ரை பண்றா. பட் அவளால் நடக்க முடியல, ஸ்லிப் ஆயிடுது. இவ்வளவு குண்டா இருக்கவங்களுக்குலாம் எதுக்கு ஃபேஷன் ஷோன்னு சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்திடுறாங்க. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு கவிதையை எழுதுறாங்க. அந்த கவிதையை ஃபேஸ்புக்ல பப்ளுன்ற போய் அப்லோடும் பண்ணிடுறான். இது பயங்கர ட்ரெண்டா போய் நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. இதை பார்த்த பப்ளுவும் நீங்க தச்சு வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு ஐடியாவும் தரான். இவங்களும் முகத்தையே காட்டாம நிறைய போட்டோ எடுத்து அப்லோடும் பண்றாங்க. இதனால அவங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஃபேமஸும் ஆயிடுறாங்க. இதனால பெரிய ஜவுளி கடையோட ஃபேஷன் ஷோக்கு சந்தியாவை சீஃப் கெஸ்டாவும் கூப்பிடுறாங்க. அதே ஃபேஷன் ஷோக்கு ஆல்ரெடி ஹீல்ஸ் கொடுத்து அசிங்கப்படுத்தின அந்த மாடலும் வந்திருப்பா. சந்தியா பார்த்து இவ்வளவு குண்டா இருக்கவனால யாரும் ஃபேஷன் ஷோக்கு கூப்பிட்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது அந்த ஷோவோட மெயின் மாடலே சந்தியா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ரேம்பாக்ல நடக்கும்போது பயந்துட்டு நடக்கிறா. அதுக்கப்புறம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு மாஸ்க் கழட்டிட்டு இப்போ தைரியமா கெத்தா நடந்து வரா.